பரத்வாஜ முனிவர் மகன் அங்காரகன் எல்லா கலைகளிலும் தான் சிறந்து விளங்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டுமென்று தந்தையிடம் கேட்டார். அதற்கு பரத்வாஜ முனிவர் விநாயகப் பெருமானை நோக்கி தவம் செய்தால் சர்வ கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்து நீ நினைத்தது அத்தனையும் ஈடேறும் என்று பரத்வாஜ முனிவர் கூறி விநாயகப் பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உபதேசம் செய்து அனுப்பி வைத்தார். அதை வழிமொழிந்து அங்காரகன் ஒரு நல்ல நாளில் காட்டிற்கு சென்று தன் தவத்தை தொடங்கினான். அங்காரகன் பல நாட்கள் விநாயகப் பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு கடந்தவம் மேற்கொண்டதன் அதனுடைய பலனாக சதுர்த்தி திதி அன்று இரவு வேளை சந்திரோதய காலத்தில் விநாயகப் பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார். அதனைக் கண்டு அகம் மகிழ்ந்த அங்காரகன் விநாயகப் பெருமானை பலவாறு போற்றி துதித்தான். ஐயனே, எனக்கு தாங்கள் சில வரங்களை அருள வேண்டும் என்று வேண்டினான். உன்னுடைய கடும் தவத்தால் கட்டுண்டேன். நீ கேட்கும் வரங்கள் எதுவாயினும் தருகிறேன் கேள் என்று கூறினார் விநாயகர். ஐயனே, சர்வ மங்கள ரூபத்தோடு தங்களை தரிசித்த நான் அனைவராலும் மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும். தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும். என்னை வழிபடுபவர்களுக்கெல்லாம் நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும். நான் தங்களை தரிசித்து இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும். யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாளன்று தங்களை வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டுமென்று பலவாறு வரங்களை கேட்டான். அங்காரகனை நோக்கிய கணபதி, நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன். சங்கடகர சதுர்த்தி அன்று என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய சங்கடங்களை அனைத்தையும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் தருவேன் என்ற வரத்தையும் விநாயகர் பெருமான் தந்தருளினார்.